ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிக்கிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொடி தாங்க. என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? ரசப்பொடிங்க. பொதுவாகவே ரசம் வைக்கிறது எல்லாத்துக்குமே எல்லா வீட்லேயுமே டெய்லியுமே நம்ம செய்கிற ஒரு விஷயமா இருக்கும். அது ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் டக்குன்னு நம்ம செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த ரசப்பொடி ரொம்பவுமே சுலபம். அதே மாதிரி ரொம்ப நாள்லாம் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க தேவையில்லை. ஒரு வாரத்துக்கு மட்டும் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சட்டுன்னு நீங்கள் இந்த ரசம் பண்ணிடலாம். இந்த பொடி அவ்வளோ மணமாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இது என்ன அளவுகள்லாம் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ன பொருள் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே. நான் இன்றைக்கி இந்த ஸ்பூனில் தான் எல்லாத்தையும் அளந்துக்க போகிறேன். முதல்ல துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அடுத்ததாக கடலைப்பருப்பு அதே மாதிரி 2 ஸ்பூன் போட்டுட்டு இது ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வரணும். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு கருகாத அளவுக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ரசப்பொடிக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட கருகிடக்கூடாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈவனாக வறுபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இப்போ அடுத்ததாக அதே ஸ்பூனில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு மணத்துக்காக மட்டும்தான், ரொம்ப போட்டுறாதீங்க, கசப்பாயிடும். அப்புறமா அதே அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு முழு கொத்தமல்லி. மல்லி போட்டதுக்கப்புறம் இதில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 7-8 மிளகாய் அளவுக்கு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் நல்லா வறுபட்டுட்டும். இதில் எதுவுமே நான் ஆயிலெலாம் எதுவுமே யூஸ் பண்ணலை, ட்ரையாக தான் நான் ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். அடுத்ததாக இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரே ஒரு கொத்து மட்டும் போட்டுக்கிறேன். இதில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துட்டு அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த கருவேப்பிலை இப்படி போடும்போது வாசனை சூப்பராக இருக்கும் இந்த ரசப்பொடிக்கு. அடுத்ததாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். மிளகு சீரகத்தை விட எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது ரெண்டையுமே வறுபடுற டைம் ஒன்று அப்படிங்கிறனால இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துட்டு அதே மாதிரி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நான் தனித்தனியாக ஏன் வச்சுருக்கேன் அப்படிங்கிற ரீசனையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஓரமாக தனித்தனியாக வச்சுக்கோங்க. இதில் சில பேர் பூண்டு சேர்த்தும் பண்ணுவாங்க, பூண்டு சேர்க்காமையும் பண்ணுவாங்க. பூண்டு சேர்த்து பண்ணும்போது சுவை இன்னும் சூப்பராக இருக்கும். நான் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை இப்போ போட்டுக்கலாம். ரொம்பவும் நைஸாக தட்டிட வேண்டாம், சும்மா 2 தட்டினாவே போதும். ஒரு 10-15 பூண்டு அளவுக்கு நான் இதில் எடுத்துகிட்டு, சின்ன சின்ன பூண்டாக தான் எடுத்திருக்கேன். அதை இதில் போட்டுட்டு அந்த பூண்டில் இருக்கிற ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வறுத்தெடுக்கணும். அதே நேரத்தில் கரைஞ்சிடவும் கூடாது. எப்போவுமே எந்த பொடி பண்ணாலுமே அந்த வறுத்தெடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் தான் அந்த பொடியோட சுவையும் மனமும் இருக்குது. அதை பார்த்து பக்குவமாக நம்ம வறுக்கணும். இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட அதில் தண்ணி பதமே இருக்காது, அந்தளவுக்கு நீங்கள் வறுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் முதல்ல எதை சேர்க்குறீங்கன்னா, நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிளகாயை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எந்த அளவுக்கு மொறுன்னு வறுபட்டுருக்கு பாருங்கள். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்புகள் எல்லாத்தையுமே கூடவே மல்லி, இது 3 மட்டும் சேர்த்துக்கோங்க. இது 3ஐயும் சேர்த்ததுக்கப்புறமா இதில் பெருங்காயத்தூள், கட்டி பெருங்காயத்தை நான் கட்டி பெருங்காயமாக வாங்கிட்டு இந்த மாதிரி பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். நான் பெருங்காயத்தூள் வாங்க மாட்டேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை எண்ணெயில் போட்டு டேரெக்டாக இதில் அரைச்சிற மாதிரி இருந்தாலும் அரைச்சிக்கலாம். நான் கட்டி பெருங்காயத்தூள் தான் இப்போ சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன். அதே மாதிரி மஞ்சள் தூளும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். நைஸாக தயவு செஞ்சு அரைச்சிடாதீங்க, ரசம் நல்லாவே இருக்காது. இப்போ அடுத்ததாக நம்ம இதில் போடுறது சீரகம் அண்ட் மிளகு. சீரகம் மிளகு
அதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி சேர்த்த இன்க்ரீடியன்ட் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் அரைப்படணும். மொத்தமாக சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப நைஸ் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அதை முதல்ல அரைச்சிட்டு ரெண்டாவது நம்ம இதை சேர்க்குறோம். இப்போ பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அங்கங்கே எல்லாமே தெரியணும். அதே நேரத்தில் கொஞ்சம் நம்ம அரைபட்டும் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. நல்ல மணமாக இருக்குது பூண்டெல்லாம் சேர்த்ததுனால. நான் சொன்ன மாதிரி கரெக்டான அளவுகளை சேர்த்து நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வறுத்து அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்ல மணக்க ரசப்பொடி கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் எல்லா விதமான ரசமும் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுக்கோங்க. வெளியே வச்சிங்கனாலும் கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் நல்லா தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.